ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் காய்ச்சபடி இன்றைக்கான vlog ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சாதம் ஏற்கனவே அடுப்பில் வேக போட்டுட்டேன். இப்போ கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் மட்டும் துருவி மிக்ஸ் பண்ணி இறக்குறோன்னா கீரை கூட்டு ரெடி ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பமும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாமே மிக்சியில் எடுத்து வச்சாச்சு. சைட்லேயே சோறு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இந்த சோறை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போது மிக்சியில் அரைச்ச சட்னியை தாளித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சட்னியாகவே வச்சுருக்கிறேன். அப்போ தான் ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறமா நைட்டே மாவு அரைச்சி வச்சனால ஆப்ப மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி எடுக்க வேண்டியது தான். கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் தான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஆப்ப சட்டி சூடாகிடுச்சு. ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றி விரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இதிலே நீங்கள் ஒரு முட்டை ஆட் பண்ணிங்கன்னா முட்டை ஆப்பம் ரெடி. காலையிலே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால நான் இன்றைக்கி என் பையனுக்கு முட்டை ஆப்பம் தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். முட்டை ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. அவனும் சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான். இப்போ நான் லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. அவனையும் ஸ்கூலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். இன்றைக்கி மழை பெஞ்சனால நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அவனும் பாய் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அவங்க டேடி கூட. அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு நானும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இந்த விலாகை முடிக்கிறேன். பாய்.